வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் முருகன் தேவர்களோட சேனாதிபதியாக ஆனது வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் வாகனமாக மாறிய ஆட்டுக்கிடா. நாரத முனிவர் ஈசன் மேலே உள்ள பேரன்பில் ஈசனோட ஆசையை பெற ஒரு பெரும் யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் அந்தணர்கள், தேவர்கள், முனிவர்கள்னு எல்லாரும் பங்கு பெறுறாங்க. அந்த யாகமும் கோலாகலமாக நடக்குது. திடீர்னு ஓமகுண்டத்துல இருந்து பெரிய பெரிய கொம்புகளோட ரொம்பவும் ருத்ரமாக ஒரு ஆட்டுக்கிடா வெளியே வருது. வெளியே வந்த அந்த ஆட்டுக்கிடாவை பார்க்க எல்லாரும் நடுநடுங்கி போகிறாங்க. அப்படி வெளியே வந்த ஆட்டுக்கிடாவை எல்லாரும் தாக்க தொடங்குறாங்க. ஆனால் அந்த தாக்குதல்லாம் ஆட்டுக்கிடாவை ஒன்றுமே பண்ணலை. அது மேலும் உக்கிரமாக எல்லாரையும் துரத்துது. அது போடுற ஆட்டத்தில் மலையே நடுநடுங்குது. அதோட உருமல் சத்தத்தில் அண்டமே அதிருதான். ஆட்டுக்கிடாய்களை தானே ஓம்பங்குண்டத்தில் பலியாக கொடுப்பாங்க. தன்னோட இனத்தை பலிங்கிற பேரில் கொள்றாங்களேங்கிற கோவத்தில் தான் இந்த ஆட்டுக்கிடா வந்திருக்குன்னு நம்பி இறைவனை தவிர வேற யாரும் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சி கைலாயத்தை நோக்கி தேவர்கள்லாம் ஓடுறாங்க. அப்படி ஈசனை தேடி ஓடுற வழியில் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிந்தனை. ஈசன் தங்களை காப்பாற்ற முருகப்பெருமானை தான் கொடுத்துருக்காரே, அப்போ வாங்க எல்லாரும் முருகனையே போய் சரணடைவோம்னு நினைக்கிறாங்க. முருகப்பெருமானும் தன்னோட 109 சகோதரர்களோட விளையாடிட்டு இருக்காரு. அங்கே இறைவா, தேவாதி தேவா, எங்களை காத்தருளுங்க அப்படின்னு நடந்ததை சொல்லி அபயம் கேட்குறாங்க தேவர்கள். முருகனும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீரபாகுவை அழைச்சி, வீரபாகு போய் அந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அவரும் புறப்பட்டு போறாரு. 3 உலகத்திலையும் எங்க தேடியும் கிடைக்காத ஆட்டுக்கிடா மின்னுலகம் போய் அங்கேயும் மக்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்திரலோகத்துல அதை பார்க்குற வீரபாகு 2 கொம்பையும் தன் 2 கைகளால பிடிச்சு பூமியை நோக்கி கீழே அழுத்தவும் ஆட்டுக்கிடாய் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அப்புறம் அதை பூலோகத்துக்கு இழுத்துட்டு வராரு. ஆட்டுக்கிடாய் அவர் கையில கட்டுப்பட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தேவர்கள் நிம்மதி அடைகிறாங்க. பார்த்தீங்களா, ஆட்டுக்கிடாய் இங்கே வந்துருச்சு, நீங்கள் போய் நல்லபடியாக யாகத்தை நடத்துங்கன்னு சொல்கிறாரு முருகப்பெருமான். தேவர்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இந்த ஆட்டுக்கிடாயை நீங்கள் திரும்ப விடவே கூடாது முருகனே, இதை வாகனமாக ஆக்கி உங்கள் கீழே பணிஞ்சே வச்சுக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால முருகப்பெருமானும் சம்மதிச்சு அந்த ஆட்டுக்கிடாய் மேலே ஏறி உட்காந்து காட்சி கொடுக்குறாங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு இவங்களும் புறப்பட்டு போய் யாகத்தை முடிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் சிறைப்பட்ட பிரம்மன். அன்றொரு நாள் பிரம்மனும் மற்ற தேவர்களும் ஈசனை வழிபட்டுட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் பெற்று திரும்பும் பொழுது முருகப்பெருமான் அந்த வழியில் நின்று பிரம்மனை வணங்கி, வருக பிரம்மதேவரே அப்படின்னு வரவேற்கிறாரு. பிரம்மனும் ஈசனோட பக்தியில் திளைச்சிட்டு இருந்ததுனால முருகனை கவனிக்கலை. அப்புறம் முருகனை பார்த்து, என்ன குழந்தை, என்னை ஏதோ அழைச்சியா அப்படின்னு கேட்க முருகனுக்கு பயங்கரமான கோபம். இவர் மரியாதையோட வணங்காம தன்னை குழந்தை போறவரை பாவிச்சு பேசுறாரே அப்படின்னு ஒரு பெரிய கோபம். உடனே அவருக்கு சரியான பாடம் புகட்டணும்னு முடிவு செஞ்சு பிரம்மனை பார்த்து, வேதஸ்வரூபியே, உங்களோட தொழில் என்ன அப்படின்னு கேட்க, முருகா, இறைவன் அருளால நான் சகல உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைக்கும் தொழில் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ வேதங்களுக்கு முதன்மையான பிரணவத்தின் பொருள் என்ன அப்படின்னு சொல்றாரு. பிரணவ மந்திரம்னா ஓம் அப்படிங்கிற சொல் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நம்புறேன். பிரம்மன் அது எப்படி சின்ன குழந்தைகிட்ட சொல்றதுன்னு தயங்கி நிற்கும் போது முருகனோ கலகலன்னு சிரிச்சிட்டு, ஐயனே, உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்றேன் கேளுங்க. பிரணவ பொருள் இறைவனுக்கு பீடமா அமையுது. பிரணவத்தின் பொருளே எல்லாரும் பிறக்கிற இடமா இருக்குது. சகல வேதங்களுக்கும் முதன்மையான வேதம் பிரணவ பொருளே. காசியில் இறப்பவங்க காதுல என் தகப்பன் ஈசன் சொல்ற மந்திரமும் அதுதான். அதனால தான் அவங்க இறைவனை நேரடியா சேர்றாங்க. படைக்கும் தொழிலில் இருக்க உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அவர் தலையில ஒரு கொட்டு கொட்டி வீரர்களை அழைச்சி பிரம்மனை கந்தகிரியில உள்ள சிறையில போடுங்க அப்படின்னு சொல்றாரு. பின்னர் அவரே படைக்கும் தொழிலையும் பிரம்மனுக்கு பதில் செய்கிறாரு. ரொம்ப நாளா பிரம்மன் சிறையில படுற கஷ்டத்தை பார்த்து பரந்தாமன், அதாவது விஷ்ணு பகவான், தேவர்களோட வந்து ஈசனை பார்த்து நடந்ததை சொல்லி பிரம்மன் மேல கருணை காட்ட சொல்றாங்க.
நந்தி தேவரை ஈசன் அழைச்சி போய் பிரம்மனை விடுவிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. முருகப்பெருமான் நந்தி தேவரையே மிரட்டி திரும்ப அனுப்பினோன்னு ஈசன் நேரடியா போறாரு. கந்தகிரியில ஈசனை பார்த்ததும் முருகப்பெருமான் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று, ஏன்ப்பா இவ்வளவு சிரமம், சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனேன்னு சொல்ல, நான் நந்தி தேவரை தான் முதல்ல அனுப்பினேன், ஆனால் நீ தான் அவரையும் பயமுறுத்தி துரத்தி விட்டுட்டியே, அதனால தான் நானே வந்தேன்னு சொல்லிட்டு காவலர்களை அழைச்சி பிரம்மனை விடுவிக்க சொல்றாரு. அப்படி சொன்னதும் காவலர்களும் பிரம்மனை விடுவிச்சு அழைச்சிட்டு வராங்க. பிரம்மன் வெளியே வந்து பார்த்தா இளைத்து கருத்து போன மேனியோட இருக்கிறாரு. அவர் ஈசன் பார்த்து, தங்கள் குமாரனால் சிறையில் அடைக்கப்பட்ட நாட்களை நான் சிறைவாசமாக பார்க்கவில்லை தேவா, வாழ்க்கையோட மொத்த ஆணவமும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாரும் அவங்க இடத்துக்கு புறப்பட்டும் போறாங்க. ஈசனும் முருகனும் மட்டும் அங்கேயே இருக்காங்க. முருகன் கிட்ட ஈசன், மகனே பிரம்மன் கிட்ட கேட்டியே, உனக்கு அந்த பிரணவத்தின் மந்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்க, சீடன் போல கை கட்டி வாய் பொற்று கேட்டா நானும் உங்களுக்கு சொல்லுவேன்னு முருக கடவுள் சொல்றாரு. ஈசன் உடனே மகிழ்ச்சி அடைஞ்சு மடியில இருந்த முருகனை இறக்கி ஆசனத்துல உட்கார வச்சுட்டு தரையில் அமர்ந்து கை கட்டி வாய் பொத்தி இப்ப சொல்லலாமே அப்படின்னு கேட்டதும் முருக கடவுளும் மகிழ்ச்சியா தந்தையோட காதோட போய் பிரணவத்தின் பொருளை சொல்றாரு. அப்படி சொன்னதும் மகிழ்ச்சி அடைஞ்ச ஈசன் பூமாரி பொழிய கைலை மலைக்கு திரும்புறாரு. தந்தைக்கே உபதேசம் தந்ததுனால முருகனை தகப்பன் சுவாமி அப்படின்னு அழைப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அகத்திய முனிவரும் கந்தகிரிக்கு புறப்பட்டு வந்து அந்த பொருளை தனக்கும் சொல்லணும்னு வேண்டிக்கிட்டதுனால முருகப்பெருமான் அவருக்கும் போதிக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போற அத்தியாயம் மகிழ்ச்சியில் தோன்றிய மங்கையர் இருவர். சரவணன் கந்தகிரியில எழுந்தரில் இருக்க கோலத்தை பார்க்குற விஷ்ணு பகவான் மேல இருந்து ஆனந்தத்தினால வந்த நீராவியால் 2 பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த 2 பெண்களும் சரவணனையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு சரவண பொய்கைக்கு வந்து கடும் தவம் புரியுறாங்க. அவங்க தவத்திற்கு பலனா முருகப்பெருமான் அங்க தோன்றி தன்னால இந்த ஜென்மத்தில் அவங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு அந்த பெண்கள்ல ஒருத்தியான அமிர்தவல்லி இந்திரனுக்கு மகளாகவும் சுந்தரவல்லி பூவுலகில் பிறந்து சிவமுனிக்கு மகளாகவும் வளர்ந்து வர வேண்டும். அப்போ சரியான நேரத்துல 2 பேரையும் திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் முருக கடவுள் வாக்களிக்கிறாரு. சரவணனோட இந்த ஆணையை கேட்டதுக்கு அப்புறம் அமிர்தவல்லி ஒரு அழகான குழந்தையா வடிவம் எடுத்து மேருமலைக்கு போய் இந்திரனை பார்த்து, அமராதிபா, தங்கள் உபேந்திரனாக பிறந்த நாராயணனோட மகள்னா, அப்படின்னா நீங்களும் என் தந்தை முறை ஆவீர்கள், என்னை மகளாக ஏற்று நீங்கள் வளர்த்து வர வேண்டும்னு சொன்னதும் இந்திரன் குழந்தைய கட்டி தழுவிக்கிட்டு ஐராவதத்தை அழைச்சி, இந்த குழந்தை என் மகள், இவள் பத்திரமா வளர்ந்து வரணும்னு, இவளால நம்ம குலமே மேன்மை அடைய போகுதுன்னு சொன்னதும் ஐராவதம் தன் மேல குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்திரனோட நகருக்கு அழைச்சிட்டு போகுது. அங்க ஐராவதம் அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்குது. தேவராஜனுடைய யானையினால் வளர்க்கப்பட்டதுனால அமிர்தவல்லிக்கு தெய்வானைன்னு பெயர் சொல்றாங்க. இந்த பக்கம் சுந்தரவல்லி பூமியில தொண்டை நாட்டில் வள்ளிமலை சாரல்ல வளர்ந்து வராங்க. 2 பேரும் முருகப்பெருமானை நினைச்சு தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அத்தியாயம் போருக்கெழுந்த படை. கைலாயத்துல ஒரு சமயம் பார்வதி தேவியோட ஈசன் பூதகணங்கள் படை சூழ வீற்றிருந்தாரு. அப்போ முருக கடவுள் அங்க வரவும் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்திரன் மற்ற தேவர்களோட அங்க போய் ஈசன் கிட்ட, எம்பெருமானே, குமாரன் பிறந்து எங்களோட துயர் துடைப்பான்னு சொன்னீங்க, அதன்படி அவரும் பிறந்துட்டாரு, எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் வாக்கும் கொடுத்துட்டாரு, ஆனாலும் நாங்கள் இன்னும் அசுரனுக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஈசன் உடனே முருகனை பார்த்து, மகனே, சூரபத்மன் அவன் சகோதரர்கள் மற்ற எல்லாரும் தொல்லையா இருக்காங்க மக்களுக்கு, நான் அவங்களுக்கு அளித்த வரத்தை பயன்படுத்தி அதர்மங்கள் புரிஞ்சிட்டு வராங்க, நீதான் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொன்னதும் தந்தையோட கட்டளைய சிறமேற்கொண்டு கிளம்புறாரு முருகப்பெருமான். ஈசன் ஏகாதச ருத்ரர்களை அழைச்சு முருகனுக்கு படைக்கலனா ஆக சொல்றாரு. எந்த விதமான சக்தியையும் வெல்லக்கூடிய வாளன்றை பார்வதி தேவி முருக கடவுளுக்கு கொடுக்கறாங்க. இறைவன் கட்டளைப்படி ஏகாதச ருத்ரர்கள்
தோமரம் அதாவது ஏரி ஈட்டி, கொடி, வால், குலிசம், குலிசம்னா வஜ்ராயுதம், அம்பு, அங்குசம், கண்டாமணி, தாமரை, தண்டம், வில், மழுனி, மழுனினா கோடாரி, இப்படி 16 ஆயுதங்களா மாறுறாங்க ஏகாதேச ருத்ரர்கள். அப்படி மாறி கந்தனை அடையிறாங்க. 1,01 சகோதரர்களும் வீரர்களா மாறி கந்தனோட படைகளா ஆகுறாங்க. அற்புதமான ஒரு தேரையும் ஈசன் முருகனுக்கு தராரு. குமாரன் தாய் தந்தை கிட்ட ஆசை பெற்று அந்த பெரும் போருக்கு புறப்படுறாரு. ஈசன் தேவர்களை உடன் போக கட்டளையும் இடுறாரு. அப்புறம் விஷ்ணு பகவான் அதாவது நாராயணன் வாயு பகவானை அழைச்சு தேருக்கு சாரதி ஆகணும்னு கட்டளையிடுறாரு. அவரும் அதை ஏத்துக்கிட்டு முருகனை வணங்கி தேர்ல ஏற சொல்றாரு. முருகப்பெருமான் தேர்ல ஏறினதும் தேவாதி தேவர்கள் விண்ணதிர ஜெயகோஷம் போடுறாங்க. சூரபத்மன் மாண்டான் அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறாங்க. சங்கம், பேரிகை, முரசு அதிர, வாத்தியங்கள் முழங்க தேரும் புறப்படுது. அந்த படை நகர கிளம்புற தூசி விண்ணை எட்டுது. தேவர்கள் முதல்ல கிரௌஞ்சகிரி மலையை அடையிறாங்க. அங்க நாரதர் வந்து நின்று முருகனை வணங்கி, திருக்குமாரனே, இந்த மலை சக்தி வாய்ந்த மலை, ஆனா அகஸ்தியரோட சாபத்தினால அடங்கி ஒடுங்கி கிடக்குது. இதுக்கு பக்கத்துல தான் மாயாபுரி இருக்குது. அங்க சூரபத்மனோட தம்பி தாரகாசுரன் இருக்கான். அவன் சக்தி எவ்வளவு வலிமைனா, விஷ்ணு பகவானோட அவன் எதிர்த்து போரிட்டப்ப எல்லா ஆயுதங்களும் பயனற்று போச்சு. கடைசியா அவரோட மூல ஆயுதமான சக்கராயுதத்தையே பிரயோகிக்கும் போது அதை அவன் பிடிச்சு ஆபரணமா அணிஞ்சுக்கிட்டான். நாராயணனையே தோக்கடிச்சு அவனை தோக்கடிச்சாதான் சூரபத்மன் கிட்ட நம்ம நெருங்க கூட முடியும்னு சொல்றாரு நாரதர். உடனே முருகப்பெருமான் தன்னோட சகோதரனான வீரபாகுதேவரை அழைச்சு உடனே மாயாபுரி சென்று தாரகனை கொன்று வெற்றியுடன் திரும்பிவான்னு சொல்றாரு. விஸ்வகர்மாவை அழைச்சி வீரபாகுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அழகான ரதத்தை உண்டாக்கி தர கட்டளையிட்டதும் அவரும் அப்படியே செய்யறாரு. தன்னோட அண்ணன் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வீரபாகு தேவரும் மற்ற சகோதரர்களும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி மாயாபுரியை நோக்கி புறப்படுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அத்தியாயம் மாயையுடன் போரிட்ட அசுரன். வீரபாகுவும் மற்ற சகோதரர்களும் மாயாபுரியை அடையிறதுக்குள்ளேயே ஒற்றர்கள் மூலம் இவங்க வர செய்தியை கேள்விப்பட்ட தாரகாசுரன் கடும் கோபத்தோட பெரும் படையை திரட்டிக்கிட்டு நகரத்தோட வாயிலேயே அவங்களை எதிர்க்க கிளம்புறான். போரும் தொடங்குது. அசுர வீரர்கள் தேவர்கள் படையை வெட்டி சாய்க்கிறாங்க. தேவர்கள் படை வீரர்கள் எதிர்த்து வர அசுர படையை கழுகு கவ்வுவது போல அமுக்கி கொள்றாங்க. வீரகேசரி அதாவது முருகரோட இன்னொரு சகோதரன் வீரகேசரி ஒரே நேரத்துல 100கணக்கான அம்பு மழைய தாரகன் மேல செலுத்துறாரு. தாரகாசுரனோட தலைப்பாகையோ துண்டிக்கப்படுது. அந்த கோவத்துல வீரகேசரி மேல தாரகன் தன்னோட தண்டாயுதத்தை பிரயோகிக்கிறாரு. அந்த பலம் தாங்க முடியாம வீரகேசரியோ தேர்தட்டிலேயே மயங்கி விழறாரு. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச வீரபாகுதேவர் சட்டுன்னு தாரகாசுரன் முன் வந்து தன்னோட தேரை நிறுத்தி அம்பு மழை பொழிய தொடங்குறாரு. தாரகனோட வில் துண்டாகி விழுது. உடனே தாரகன் தன்னோட சக்தி வாய்ந்த சூலாயுதத்தை பயன்படுத்தினான். அதோட சக்தி வீரபாகுவையே வியக்க வச்சது. அப்படி அவர் வியந்து நிற்கிற சில நொடிகள்ல தாரகன் பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி தேவர்கள் படைய சோர்வடைய செய்கிறான். இப்படி மாறி மாறி போர் நடக்கும்போது ஒரு கட்டத்துல தாரகன் வீரபாகுவை எதிர்க்க முடியாம தன் தாய் மாயையோட சக்தியை பயன்படுத்தி பல உருவங்கள் எடுத்து எல்லா திசையிலிருந்தும் வீரபாகு தேவரை தாக்க தொடங்குறான். வீரபாகு தேவரோ வீரபத்ராஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்கிறாரு. சூரியனை பார்த்த பனி போல எல்லா மாயையும் அழிஞ்சு போகுது. உடனே தாரகன் பயந்து ஓடி கிரௌஞ்சகிரிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். தன் தாய் மாயையோட மாயத்தினால கிரௌஞ்சகிரி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான் தாரகன். இவனை பின்தொடர்ந்து வீரபாகு தேவரும் அங்க வராரு. ஆனா அவன் உண்டாக்குன மாயை காரணமா குழப்பத்துல மயங்கி கீழே விழறாரு. வீரபாகு தேவரை தேடிட்டு வந்த கொஞ்சம் சகோதரர்களும் மாயை காரணமா மயங்கி விழுந்தோன்னு தைரியமா தாரகன் யுத்த களத்துக்கு போய் மிச்சம் இருக்கிற படையை அழிச்சு தாக்குறான். இவனை சமாளிக்க முடியாத இந்திரன் முருகப்பெருமான் கிட்ட ஓடி போய், ஐயனே, தாரகன் மாயையால் வீரபாகு தேவரும் மற்ற சகோதரர்களும் வீழ்த்தப்பட்டனர். நம்ம படை வீரர்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்கன்னு சொன்னதும் முருக கடவுளே கோபம் அடைஞ்சு அந்த போர்க்களத்துக்கு கிளம்புறாரு. முருகனோட கோபத்தை புரிஞ்ச வாயுதேவனும் ரதத்தை அதிவேகமா செலுத்துறாங்க.
தாரகன் முன் வந்து நிற்கிறாங்க. தாரகனோ, அடே, சிவபெருமானுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இருக்க நீயே வந்து நிற்கிறன்னு கேட்டதும் முருகப்பெருமானும், ஆமாம், உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீயும் உன் சுற்றத்தாரும் தேவர்களுக்கு கொடுக்குற அளவற்ற துன்பத்தை தாங்க முடியல, தர்மத்தை நிலைநாட்ட தான் நான் இங்கே வந்திருக்கேன், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, தேவர்களுக்கு இனி துன்பம் தர மாட்டோம்னு வாக்களிச்சா இந்த நிமிஷமே நான் கிளம்புறேன்னு சொல்லவும் தாரகன் ஏளனமாக சிரிச்சுட்டு முருகனை எதிர்த்து அம்புகளை பிரயோகிக்க தொடங்குறான். அவங்க 2 பேருக்குள்ள போரும் தொடங்குது. முருகப்பெருமானோட தாக்குதல்ல முதல்ல அவன் வில் துண்டிக்கப்படுது, அப்புறம் அவன் ரதம் சுக்குநூறா உடையுது, அப்புறம் அவனோட கவசம் கணங்கள் பல துண்டா உடையுது, உடலெல்லாம் அம்புகள் தாக்கி ரத்த வெள்ளம் பெருகுது. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச அசுரப்படை தேவர்கள் படைய தாறுமாறா தாக்க தொடங்குறாங்க. ஆனா முருகப்பெருமான் தன் கூட இருக்கிற தைரியத்துல தேவர்கள் படை அசுரப்படையை அடிச்சு துவம்சம் பண்ணுது. போர்க்களத்துல எங்க திரும்பினாலும் ஒரே பயங்கரம். அங்கங்கள் சிதைக்கப்பட்டு குடல்கள் சரிந்து குருதி கொட்ட மொத்த போர்க்களமும் அலங்கோலமா காணப்படுது. மயக்கம் தெளிஞ்ச தாரகன் ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்து போறதான்னு நினைச்சு நாராயண அஸ்திரம்னு இப்படி யாராலையும் அழிக்க முடியாத அஸ்திரத்தை பிரயோகிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அது முருகன் கிட்ட போனா வாசனை மலரா மாறி அவர் பாதங்களை அடையுது. முப்பெரும் கடவுள்ல 2 பேரோட அஸ்திரத்தை பிரயோகிச்சிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது சிவபெருமான் அழிச்ச பாசுபதாஸ்திரம் தான். இத அண்டத்தையே அழிக்கிற சக்தி பெற்றது. அதையும் பிரயோகிக்கிறான். மந்திரத்தை சொல்லி முருகனை நோக்கி பாசுபதாஸ்திரத்தை ஈயும் போது மொத்த தேவர்கள் கூட்டமும் ஹரஹர சொம்போன்னு கதறி அடிச்சுக்கிட்டு முருகனை நோக்கி ஓடுது. ஆனா முருக பெருமானோ அண்டத்தையே அழிக்கக்கூடிய அந்த பாசுபதாஸ்திரத்தை அழகா சாதாரணமா கையில ஏந்திக்கிறாரு. அதுவும் வாசனை மலரா மாறுது. அதிர்ச்சி அடைஞ்ச தாரகன் இனி ஆயுதங்களால எந்த பயனும் இல்லை அப்படின்னு மாயையோட சக்திகள் அடங்கிய கிரௌஞ்சகிரிய 3 உருவமா மாத்துறான். ஆனா தன்னோட அம்புகளால முருகன் அந்த மாயை மலைகளை அழிக்கிறாரு. இருந்தாலும் தாரகன் மாயையோட உதவியோட இடியா மின்னலா இருட்டா அக்னியான்னு பலவித தோற்றங்களுக்கு மாறி தேவர்கள் படைய கதிகலங்க வைக்கிறான். முருகப்பெருமான் இதுக்கு மேல பொறுக்க முடியாதவரா தன்னோட வேலை எடுத்து அதுக்கு ஆணையிட தொடங்குறாரு. மாயைகளுக்கு இருப்பிடமாக உள்ள கிரௌஞ்ச பருவத்தை பிளந்து தாரகன் மார்பிலை ஊடுருவி அவன் ஆவியை பறித்துவான்னு அவர் ஆணையிட்ட அடுத்த கணமே வெற்றிவேல் போய் கிரௌஞ்சகிரிய 2ஆ பிளக்குது. உடனே மாயங்கள் மறையுது. மயக்கம் தெளிஞ்ச வீரபாகவும் மற்ற சகோதரர்களும் எந்திரிச்சு யுத்த களத்தை நோக்கி வராங்க. அதுக்குள்ள வேல் அக்னி ஜுவாலையை கக்கிட்டு தாரகனை நோக்கி பாயுது. தாரகனோ அந்த வேலை உடைச்சி எறியணுங்கிற வெறியோட அதை நெருங்குறான். ஆனா அந்த வேல் தாரகனோட மார்புல ஊடுருவி பாயுது. அண்டங்கள் அதிர மரண ஓலமிட தாரகன் மரக்கிளையை போல கீழே உடைஞ்சி விழறது போல விழறான். 2-3 தடவை உடல் துடிக்குது. அப்புறம் அவன் உடலும் உயிரும் அடங்குது. தேவர்கள் ஜெயகோஷம் போட்டுட்டு முருகப்பெருமானை கொண்டாடுறாங்க. பின் அசுரனோட ரத்தத்துல நனைஞ்ச வேல் ஆகாய கங்கையில மூழ்கி தன்னை சுத்தம் செஞ்சுக்கிட்டு முருகன் கைக்கு வந்து சேருது. தாரகன் கிட்ட இருந்து கிடைச்ச பாசுபதாஸ்திரத்தை வீரபாகு தேவருக்கு முருகன் அழிச்சு அவரை கௌரவிச்சுட்டு தென் திசையை நோக்கி பயணம் பண்றாங்க எல்லாரும். அங்க இமயமலைக்கு அடுத்து உள்ள தேவகிரியில இந்திரன் முருகன் கிட்ட வந்து, ஐயனே, தாரகாசுரனை அழிச்சு எங்களுக்கு தைரியம் கொடுத்த உங்களை நாங்க பூஜித்து புண்ணியம் பெற ஆசைப்படுறோம்னு சொன்னதும் முருகப்பெருமானும் சமஜிச்சு விஸ்வகர்மாவை அழிச்சு தேவகிரியில ஒரு நகரம் அமைக்க சொல்றாரு. எல்லாரும் தங்கறதுக்கு ஏற்றது போல ஒரு நகரம் அமைச்சு அதுக்கு நடுவுல முருகப்பெருமானை பூஜிக்க ஒரு மணிமண்டபம் ஏற்படுத்துறாரு விஸ்வகர்மா. அழகான ஒரு மாணிக்கங்கள் பதிச்ச மேடையில முருகப்பெருமானை அமர்த்தி ஆகாய கங்கையை அழைச்சி அபிஷேகம் பண்ணி வாசனை திரவியங்களால ஆராதிச்சு மலர்கள் சூடி மன மகிழ்ச்சியா முருகப்பெருமானை பூஜை செஞ்ச அடுத்த நாளே தென் திசையை நோக்கி எல்லாரும் பயணத்தை தொடங்குறாங்கன்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்த கந்த புராணத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.